cannot do anything through the ballot boxes. அதாவது பேலட் பாக்ஸஸ் வழியா நாங்க மாற்றத்தை கொண்டு வரோம். நித்த ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, பேலட் பாக்ஸஸ் மைனாரிட்டிஸ் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க மைனாரிட்டி, நீங்க உங்க ஹோட்டல்ல மட்டும் கன்சாலிடேட் பண்ணி நீங்க ஜெயிச்சிட முடியாது. நீங்க என்ன செய்யணும், என்னடிய போன்றவர்கள் இவரோ போன்றவர்களுடைய உதவியோட தான் நீங்க இங்க ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதை விட்டு போட்டா அவரை டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில சொல்றாரு, அதை விட்டு விட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு இந்த கேரண்டிஸ் கிவன் இந்த கான்ஸ்டிடியூஷன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆரிய இந்து ராஷ்டிரா ஏற்கனவே வேற கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சிருக்காங்கிறதான் நம்ம 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு வெளியாக்கின உண்மை. அப்போ ஜான் ஃபில்பர் அதை சொல்றாரு, கற்கரை புக்கு சாதாரணமா போகல. கற்கரை புக்க 4 ஃபாரினர்ஸ் என்ன செய்தாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுல ஒரு ஆராய்ச்சி புத்தகம் தான் இது, த கிரேட் பெட்ரல். எப்படி ஐவி, அரசாங்கம், மீடியா, மிக முக்கியமாக மீடியா எல்லாம் இந்தியாவை இந்தியாவுக்கு துரோகம் செய்தது. இந்தியாவில் நீங்க நம்பக்கூடிய அரசாங்கம், ஐவி, பத்திரிகை துறை, இவை அனைத்தும் எப்படி துரோகம் செய்தது என்பதை ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர், ஆராய்ச்சியினுடைய மைய பொருள் ஹூக்கில்ட்டு கற்கரை இவரு கொடுத்திருந்தா அவர் கொண்டு வர சொன்னேன். இதுக்கு நிச்சயமா தேவைப்படும். இதுல இவர் அறிவிக்கிறார், நான் அடையாளப்படுத்தின பகுதிகள் வீட்டுல இருக்கு, இதுல அறிவிக்கிறார், இந்தியா இஸ் ஆல்ரெடி an electronic police state. தயவு செய்து நீங்க இதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும்னா சொல்லுங்க. எலக்ட்ரானிக் போலீஸ் ஸ்டேட்னா என்ன? உங்களுடைய செல்போன், உங்களுடைய வாட்ஸ்அப், உங்களுடைய இது எல்லாத்தின் மூலமாக அங்கே பொதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நுண் கருவிகள் மூலம் நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற நீங்கள் சுதந்திர சிட்டிசனே கிடையாது. அப்ப இவ்வளவுத்தையும் நீங்க வச்சு பார்க்கும்போது இந்த நாட்டுல குண்டு வெடிப்பு நடக்கத்தான் செய்யும். ஏன்னா செய்யறவன் என்னைக்குமே இதுல மாட்டினது கிடையாது. நான் எல்லா குண்டு வெடிப்பும் நடந்த உடனே எழுதக்கூடிய முதல் கவர் ஸ்டோரியிலேயே முதல்ல என்ன எழுதுவேன்னா, இது கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய, இல்லைன்னா நம்ம உளவுத்துறைக்கு கோபம் ஊத்துறோம், இவர் கண்டிக்கலையே, கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தவே பட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் செய்தவர்களுக்கு கிரீடம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு இது. அது காங்கிரஸ் ஆட்சியா பிஜேபி ஆட்சியாங்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் தெரியல. நான் பேசுறேனே, அந்த பெரும்பான்மையான இப்ப நம்ம அந்த புக்கில் ரெஃபர் பண்ணப்பட்ட பகுதிகள் அனைத்தும் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததுதான். கற்கரை கொலை செய்யும் போது ஆட்சியில் யார் இருந்தா, குஜராத் கூட்டு படுகொலைகள் செய்யப்படும் போது இந்த SIT சுப்ரீம் கோர்ட் போட்டு அதுல மோடிக்கு மேல கேஸ் போடுறதுக்கு முகாந்தரம் இல்லைன்னு கொடுத்த அறிக்கை யாருடைய கையில தரப்பட்டது? செயின் ஆஃப் கமாண்ட்னு சொல்லி டேவிட் செல்போன் ஒரு பெரிய 500 பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை எழுதினான். அதாவது ஒரு நாட்டில் ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டால் அது ஏன் என்று கண்டுபிடித்து சரியானவரை நீதியின் முன் நிறுத்துகிற வரைக்கும் த சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் செயின் ஆஃப் கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. குறிப்பாக ஜெனோசைடு போன்ற கூட்டு படுகொலைகளில் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அவர்களை அக்யூஸ் நம்பராக காட்ட வேண்டும். 1, 2, 3 முடிவு பண்ணிடணும். எங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை செய்யலையா? ஏன் கற்கரை போய் சொல்லும் போது காங்கிரஸ்காரனும் யாரையவர்த்து இந்து ராஷ்டிராவை கொண்டு வருவதற்கு கை கோத்துருங்க, நம்ம உளவுத்துறையும் கை கோக்குது, அவங்கள தான் நான் அரெஸ்ட் பண்ண போறோம் தானே சொன்னாரு. எதுவுமே நடக்கலையே. ஆகவே சகோதரர்களே, நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு என்ன செய்வது? இவ்வளவு ஆர்கனைஸ்டா